இருக்கக்கூடிய கதைகளை வந்து ரொம்ப விசேஷமா சொன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே அம்மா வந்து சத்யநாராயண பள்ளி கூட்டிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து போகும்போதே சொல்லி தான் கூட்டிட்டு போவோம். என்னன்னா சத்யநாராயண பள்ளிக்கு போனோம், கதையை கேட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வரணும். நடுவில் கலாட்டை பண்ணுறது தான் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போவோம். எங்கே கன்னடப்பாறை இருக்கு, கன்னடப்பாறை பூர மாதிரி இருந்துச்சு, சின்ன சின்ன தான் தெரியுமே. சத்யநாராயண ரொம்ப விசேஷம், ரொம்ப அழகா பிரசாதங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி அப்போ அந்த சத்யநாராயண கதைகளை எங்கள் அம்மா ஒன்றும் அவ்வளோவா பெருசாக வேதாந்தம் எல்லாம் தெரியாது. நார்மலாக ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சத்யநாராயண கதைகளை கேட்கணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா இத்தனை வருஷமா. எல்லாரும் கூட நீங்கள் சவுத் கர்நாடகா சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் வந்து சத்யநாராயண பூஜைன்னு சொல்ல மாட்டான், சத்யநாராயண கதைக்கு போகிறோம்னு சொல்லுவான், கதை கேட்டுட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி அந்த மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, விசேஷமாக புராணங்களுக்கு வந்து விசேஷமான ஒரு வரம் கடவுள் வந்து வேதவியாசர் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு புராணங்களுக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு தடவை கலியுக பிராரம்ப காலத்தில் எல்லா புராண தேவதைகள்லாம் போய் கேட்குறாரா, சுவாமி பூலோகத்தில் கலியுகம் பிராரம்பம் ஆகிடுத்து, நாங்கள் எல்லாம் வந்து எப்படி நாங்கள் இருப்போமா இல்லை அழிஞ்சிடுவோமா, புராணங்கள்லாம் அழிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டாரா. அப்போ வேதவியாசர் சொன்னாரா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன இருந்தாலும் சரி புராண சிரவணம் பண்ணுறவா வந்துட்டே இருப்பா, புராணங்களை சொல்கிறவா கேட்குறவா, எத்தனை அதர்ம காரியங்கள் நடந்திருந்தாலும் சரி, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, பாருங்க ஒரு 10 நிமிஷம் கதையை கேட்கணுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் இப்போ நம்மலாம் அந்த மாதிரி அந்த நம்பிக்கையோடு சொன்னாராம். அப்போ தேவதைகள்லாம் சொன்னாலாம், சுவாமி உங்களுடைய மகிமைகளை யார் வந்து சிரவணம் பண்றாளோ அவருடைய யோகக்ஷேமத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அதனால புராணங்களை நம்ம கேட்டோம்னு சொன்னா அதனால நஷ்டம் ஒன்றும் இல்லை. சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய பிராயதே மகதோ பயால். சொல்பம் அப்பியஸ்ய, கொஞ்சம் ஏதோ தெரியாம கோவிந்தா யாரையோ திட்டும் போது நாராயணா அப்படின்னு திட்டிட்டு, இல்லை பாத்ரூம்ல வலிக்கு விடும்போது ராமா, அப்புறம் தண்ணி வரலைன்னா கோவிந்தா கோவிந்தா, கோபி கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, கோவிந்தா போச்சு போ இதை சொல்லுது. தெரியாம சொல்பம் பேசியா தெரியாம பண்ணின்னு சொன்னா கூட அதோடைய பலன் வந்து திராயத்தே மகதோ பயால், நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அனுகிரகத்தை அந்த நாமஸ்மரணை பண்ணும் அப்படின்ற காரணத்தினால விசேஷமா பார்த்தோம்னா அம்மா அக்கா பாட்டி சிஸ்டர் எல்லாம் அவனுக்கு வந்து பாருங்க 90 வருஷம் ஆச்சு. எத்தனை நாமஸ்மரணை விசேஷமா பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவருடைய இந்த ஒரு சத்யநாராயண பூஜை நான் நினைச்சுட்டே இருந்தேன், எங்கே நான் உங்களெல்லாம் மீட் பண்ணாம வந்து அப்படியே கிளம்பிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆமா நேற்று. அதனால அப்படி விசேஷமா வந்து சத்யநாராயணனுடைய இந்த கதைகளை பார்த்தோம்னா 5 அத்தியாயங்கள் வந்திருக்கு. உதாரணமா உங்க கதைகள் உங்களுக்கு தெரியும், இதில் இருக்க முக்கியமான அம்சம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் சத்யநாராயண கதைகள்ல நாரதர் பூலோகத்துக்கு வந்தா கிளேஷ சமன்விதான் மனுஷியான், கிளேஷ சமன்விதான், துக்கம் இருக்கா எல்லாருக்கும் கூட துக்கத்தை என்ன பண்றாரா பார்க்கறாரா, பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டே வைகுண்டத்துக்கு போறாரா. அப்போ நாராயணன் கேட்டாராம், நாரதா என்ன இவ்வளவு கிளேஷமா இருக்கியே என்ன அப்படின்னு கேட்டாரா. நாரதர் சொன்னாராம், பூலோகத்தில் மனுஷாலாம் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கா, ஏதோ ஒரு காரணத்தினால அவளுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பண்றதுன்னு உபாயத்தை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. இப்போ நாராயணன் சொன்னாரா, சத்யநாராயண விரதம்னு ஒரு விரதம் இருக்கு, அந்த விரதத்தை பக்தி ஸ்ரத்தையோட பண்ணட்டும், அவருடைய கஷ்டமெல்லாம் பரிகாரமாகும் என்னுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு வந்து சொன்னாரா. அதனால சுவாமியோடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து இருந்ததுன்னு சொன்னா எல்லா விதமான துக்கங்களையும் எல்லா விதமான கிளேஷங்களையும் பரிகாரம் பண்ணிக்கலாம். கிளேஷங்களை பரிகாரம் பண்ணிக்கிறது என்ன சொன்னா, நமக்கு கிளேஷம் ஏற்படாத மாதிரி நம்மளுடைய பிரவருத்தின்றது ஆகிடும். கிளேஷ பரிகாரம் ஆகுது. இப்போ பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த பிராயஷ்சித்தம் வந்து தண்டனை ஏற்றுக்குண்டான பக்குவத்தை கொடுக்கறது தான் பிராயஷ்சித்தம். தண்டனையை ஏற்றுக்கிறதுக்கு சுவாமி நான் பண்ணதுக்கு எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு அந்த பாவனை இருக்கு, அதுக்காக பிராயஷ்சித்தம். அதனால விசேஷமாக பார்த்தோம் சொன்னா அது பிரகாரமாக நாரதர் வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காரா, மாதிரி பகவத் பிரசாதத்துக்காக இந்த பூஜையை பண்ணட்டும். சாமான்யமா இன்னும் லோகத்தில் இருக்கக்கூடிய விவகாரத்தில் இருக்கக்கூடிய சில நம்மளுடைய தேவைகள் இருக்குது, அதெல்லாம் தானா பரிகாரமாகும். ஏதோ ஒரு விதத்துல சம்பத்துக்காக சத்யநாராயண பூஜைன்றது ரொம்ப விசேஷமான பூஜை.
அது பகவத் பிரீதிக்காக மட்டும்தான் செய்யணும். கடவுளுடைய திருப்தியர்த்தம், லட்சுமி நாராயண திருப்தியர்த்தம், பிரீத்தியர்த்தம் தான் அப்படின்றதுக்காக தான் முக்கிய சங்கல்பம். மீதி இருக்கிற சங்கல்பம் எல்லாம் தானா தனதானியா அபய ஐஸ்வர்யா அதெல்லாம் தானா வந்துடும் இல்லையா? விசேஷமாக வந்து அப்படி வந்து நாரதர் வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் முகத்தை பார்க்கும்போது யோசனையா இருக்கான். இல்ல இந்த பிராமணன் வந்து திருப்பி ஒரு விதத்தை உபதேசம் பண்ணியிருக்காரு, என்ன இது எப்படி இருக்கு, ஏற்கனவே நிறைய இருக்கே அப்படின்னு சொன்னாரா. சத்யநாராயண பூஜை எதுக்காகன்னா இருக்கிறதுலேயே சுலபமான உபாயம் சொன்னா கலியுகத்துல சத்யநாராயண விரதத்தை தவிர வேற விரதமே கிடையாது. மகாராஜா விரதத்துக்கெல்லாம் மகாராஜா. ஏன் சொன்னா கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனுஷாருடைய நிலைமை அப்படி இருக்கு. 100 வருஷம் ஆயுஷ்யா, அந்த 100 வருஷம் ஆயுஷத்துல என்ன பண்றா, 50 வருஷம் தூக்கத்திலே போயிடுறது. இன்னும் முதல்ல 15 வருஷம் பால்யாவஸ்தையில போயிடுறது, என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கிறது. கடைசி 15 வருஷம் என்ன பண்ணணும்னு சொன்னா தர்மத்தை பண்ணணும்னு சொன்னா யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம். பெருமாளை பார்க்க போகணும்னு சொன்னா இவன் என்ன பண்றான், முதல்ல பிள்ளைகிட்ட கேட்கிறான், எப்பா உன் அப்பாயின்மெண்ட் சொல்லு, பெருமாளுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன், திருமதி நான் அதுக்கு உன் அப்பாயின்மெண்ட் சொல்லு, வேலை இருக்கா என்ன ஏது ஃப்ரீயா நீ அப்படின்னு கேட்க. இல்லை பாருங்க இதுல இன்னொன்னு இருக்கு. ஒரு வயசான பிறகு ஒரு 100 ரூபாய் தானம் பண்ணா கூட முகத்தை பார்க்கணும் இல்லையா? அதனால என்ன சொல்லிடுவானோ என்னவோ அப்படின்னு ஒரு அந்த கட்டாயத்தை நிர்பந்தத்துல தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. என்ன சக்தி இல்ல, சாமர்த்தியம் இல்ல, கம்மியாயிடுது சக்தி, வயசாயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா தர்மம் பண்ணணும் அப்படி அந்த கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அப்ப சில தர்மங்களை பண்ண முடியாது, சில தர்மங்களை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டிய கதை. அப்போ சரியா இருக்கிறது மனுஷனுக்கு நமக்கு இருக்கிறது 10 வருஷம் மட்டும்தான். இந்த 10 வருஷத்துல பாருங்க, 10 வருஷம் சொன்னா 3650 நாள் மட்டும்தான் சுதந்திரமாக நம்ம நினைச்ச மாதிரி பண்றது, யாரும் கேட்க வேண்டியதில்லை, தைரியமா பண்றது. இந்த காலத்துல மட்டும் 3650 நாள் மட்டும்தான். 3650 நாள்லயும் ராகு கால யமகண்டா அந்த ஆச்சாரம் வரல இந்த ஆச்சாரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவன் எப்போ பண்றது? அதனால என்ன பண்ணாரா சுவாமி, என்ன பண்ணாரா சத்யநாராயண விரதம் மாதிரி சுலபோபாயத்தை பண்ணு, எப்ப வேணா பண்ணிடு. காத்தால 7 மணிக்கு பண்ணு, மத்தியானம் 9 மணிக்கு, இல்ல சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு பண்ணு, இல்லைன்னு சொன்னா சாயங்காலம் ராத்திரி பண்ணலாம், 8 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு அதை முடிச்சுக்கோ. இப்படி எந்த காலத்திலையும் பண்ணலாம். எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கூட சத்யநாராயண பூஜைக்கு கிடையாது. ராத்த காலத்துல தான் பண்ணணும், இந்த திட்டியில தான் பண்ணணும், இந்த நட்சத்திரம் கூடி வரணும். வரலட்சுமி பூஜை பண்ணணும்னா சிராவண மாசம் சுக்கிரவாரத்துல ராகு காலத்துக்குள்ளே முடிஞ்சிடணும். காத்தால 2 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும். வியாபாரம் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். 4 தான் பண்ண முடியும் அப்படி பண்ணா கூட. அது மாதிரி 10 மணிக்குள்ள பூஜை பண்ணிடணும் ராகு காலத்துக்குள்ள. இப்படி சத்யநாராயண விரதத்துக்கு கிடையாது. அதனாலதான் விரதத்தோடைய மகாராஜா அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி இதுல நான் அப்போ இதெல்லாம் இந்த பெருமைகள்லாம் சொல்றாராம். பெருமாள் சொல்லிட்டு இருக்கும்போது நாராயணன் சொல்லி பூலோகத்துக்கு நாரதர் வந்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு பிராமணனுடைய கதை. அந்த பிராமணன் கூட காஷி நகரே வேதவிற்பனாக ஏழை பிராமணன் ஒருத்தர் இருந்தார். அந்த பிராமணனுக்கு சாட்சாத் நாராயணனே ஒரு வயசான பிராமண ரூபத்தை வந்து உன்னுடைய துக்கமெல்லாம் பரிகாரமாகணும்னா சத்யநாராயண விரதத்தை பண்ணுன்னு சொன்னாராம். அது பிரகாரமா இந்த பிராமணனும் பண்ணிட்டு இருக்கா. சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே அவருடைய துக்கம் பரிகாரமாச்சு. அந்த துக்கத்தினாலே அவருடைய விசேஷமாக வந்து அபீஷ்ட சித்தியாகி அவர் இந்த லோகத்தை சொல்லிட்டு பரலோகத்தை மோட்ச பிராப்தின்றதாச்சு. இதுல நம்ம என்ன ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும்னு சொன்னா, அப்போ இந்த பிராமணன் வந்து பிரார்த்தனை பண்ணாரு இல்லையா, ஏழ்மையா இருக்குன்னு பணம் காசு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலையா. என்ன பண்ணணும்னு சொன்னா தர்மத்தை பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஐஸ்வர்யம் வேண்டிதா இருக்கு. யாருக்காக ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொன்னா ஐஸ்வர்யம் இல்லாம எப்படி பண்றது? அதனால சுவாமி எனக்கு சம்பத்தோடைய குறை இருக்கு, எனக்கு சம்பத்தை அனுகிரகம் பண்ணி என்னுடைய ஏழ்மையை பரிகாரம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணார். என்ன அர்த்தம்னு சொன்னா சில சமயத்துல வந்து கேட்கிறார் சுவாமி, நாங்க நினைச்சது என்னென்னவோ பண்றேன், பிரதட்சி நமஸ்கார அபிபயம் எல்லாம் பண்றேன், எனக்கு அபீஷ்ட சித்தி ஆகவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னாரா. அப்போ என்ன அர்த்தம்? அபீஷ்ட சித்தி யார் ஆகலைன்னு யார் சொன்னா? அபீஷ்ட சித்தி ஆகாம இருக்கிறது தான் அபீஷ்ட சித்தி. உனக்கு அனுகிரகம் பண்ணல, அதுதான் அனுகிரகம். பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? சுத்தி வரா, எனக்கு அது கொடு. சுவாமி தடுத்து பார்த்தாரா, ரொம்ப பண்ணாரா, எவ்வளவோ தடுத்து பார்த்தாரா, என்ன பண்ணா கேட்கவே இல்லை. எனக்கு கண்டிப்பா வேணும் வரும், சரி கொடுத்தாரு. கொடுத்த பிறகு என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு, சுவாமி ஏன் இப்படி பண்ண, அப்பவே தடுத்திருக்க கூடாதா கல்யாணத்தை, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி
எதுக்காக கேட்கணும்? இப்போ அபீஷ்ட சித்தி ஆகலைன்னு சொன்னா சுவாமி பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு சொன்னா ஒரு லாஜிக். சில சமயத்துல மனசு ரொம்ப கவலைப்படுறது, என்ன இது எனக்கு நடக்கலையேன்னு சொல்லிட்டு. ஏன் நமக்கு அனுகிரகம்ன்றது நம்ம நினைக்கிறதே. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, வாயெல்லாம் சாக்லேட் சாப்பிட்டு வெறும் பூச்சியா இருக்கு. இன்னும் ஒரு துளி சாக்லேட் சாப்பிட்டாலும் கூட அது பாய்சன் ஆகிடும். டாக்டர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரா, அம்மா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்டா கூட மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஆகிடும், பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்றாரா. ஓ தாய் வந்து கூட்டின்னு வெளியே வந்துட்டே இருக்கா, கையை பிடிச்சி வரும்போது என்னாச்சு, அந்த குழந்தை கேட்கறதா, அதுக்கு என்ன நடந்தது சூக்ஷ்மமோ தாற்பயமோ எதுவும் தெரியாது. குழந்தை கேட்கறது, அம்மா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேட்கறது. அப்போ தாய் என்ன பண்றாளா, மனசை திருடப்படுத்திட்டு கல் மாதிரி கையை பிடிச்சி வந்துட்டே இருக்கா. குழந்தை நினைக்குமா, உலகத்திலே உன்னை விட கெட்டவ இருக்க முடியுமா, ஒரு 5 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுக்க எப்படி பண்றியே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்குமா. ஏன் அப்போ தாயோடைய ஆந்தரியம் என்ன. அப்போ சுவாமி அந்த பாஞ்ச பௌத்திகமா இருக்கிற அந்த அம்மா என்ன பண்றா, 9 மாசம் வயிற்றுல வச்சு ரட்சணை பண்ற அந்த தாயே உனக்கு இவ்வளவு ரட்சணை பண்ணும்போது, தொமேவ மாதா பிதா தொமேவ, கடவுள் வந்து எல்லா மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் கடவுள் தான். அப்படிப்பட்ட நாராயணன் உனக்கு கொடுக்கலன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஏன் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை? பாருங்க, இது கதை கிடையாது, என் வாழ்க்கையில் நடந்தது. அதனால்தான் நான் சொல்றேன். அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. அப்போது உயிர் பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சத்யநாராயண பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வேதை கொடுத்துருக்கா, ஆனால் எனக்கு உயிரை கொடுத்துருக்காரு திருப்பி. அதனால அப்போ எல்லாம் வந்து சொன்னான், சுவாமி சத்யநாராயண பூஜை பண்ணுறீங்க, எத்தனையோ பூஜை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இப்படியான்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கும் நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். எனக்கு ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா இந்த கடவுள் புத்தின்றது, இந்த நாராயண புத்தின்றது இன்னும் ஸ்திரமாக இருக்காது. அப்போதான் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு தெய்வத்து மேலே இருக்கிறது நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. கஷ்டம் வரும்போது என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது, அதை விட பலமாடு. அப்படிப்பட்ட அனுகிரகத்தை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடத்தியிருப்பான் ஏதோ ஒரு சந்தர்ப்பம். அதனால எப்பொழுதாவது நம்ம நினைச்சது நடக்கலைன்னு சொன்னால் இது தெய்வ சங்கல்பத்துக்கு விருத்தமானது, அதனால நடக்கலை, ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க, நடந்தா நல்லது அப்படின்னு நினைச்சுன்னு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா என்ன ஆகும், கோபம் வராது. இல்லை யாரை பார்த்தாலும் ஒன்றை பண்ணும், ஒரு மாசத்துக்கு சிடுன்னு இருப்பான். ஒரு மாசத்துக்கு என்ன நடக்கலை சுற்றி வந்துட்டு இருப்பான், என்னென்ன பண்ண முடியுமோ. அதனால அப்படியெல்லாம் ஆகாம எப்பொழுதும் ஒரு நார்மா பண்டிதாக சமதர்ஷினா, எப்பொழுதும் ஒரு ஒரே மாதிரி, சந்தோஷமும் இல்லை ரொம்ப துக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குதான் தாத்பரியம். இதில் இன்னும் நிறையா கதைகள்லாம் இருக்கு. விறகு வெட்டியோட கதை, அவரும் கூட காசி நகரத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த விறகு வெட்டிக்கு பிராமணன் மூலமாக இந்த விரதத்தை பண்ணாராம். சுவாமியோடைய அனுகிரகத்தினால அந்த நகரத்தில் விறகு வைத்துட்டு இருந்தவா மிகப்பெரிய பணக்காரனா மாதிரி தான தர்மம் பண்ணான் அப்படின்றது வந்து கதை. அதுக்கப்புறம் சாதுவோட வியாபாரி, அவருடைய மனைவி வந்து லீலாவதி, அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. இப்படி இருக்கும்போது சாது பத்ரஷீலான்ற நதியில பிரயாணம் பண்ணி போனாராம். அந்த நதிக்கரையில சந்தியா காலத்துல உள்காமுக்குண்ட சக்கரவர்த்தியை சந்திச்சாராம். இந்த பூஜையோட பிரசாதம் எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட கேட்டாராம், மகாராஜா இந்த பூஜை நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாராம். தாராளமா பண்ணலாம், குழந்தை பிறக்குமா, கண்டிப்பா குழந்தை பிறக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நம்பிக்கை அப்படி ரட்சதி தேவ விஸ்வாசா, கண்டிப்பா எனக்கு நடக்கும், ஈஸ்வரன் என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை அப்படின்றது விஸ்வாசா ரட்சதி, உன்னுடைய விஸ்வாசமே தான் சொல்றாரு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாரு. என்ன இது, ரட்சதி தேவ, கடவுள் என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கையே உன்னை காப்பாற்றும். தேவ விஸ்வாசம், அப்படிப்பட்ட நீ விஸ்வாசமாக நம்பிக்கையோட நீ விரதத்தை ஆச்சரணை பண்ணிட்டே வந்தா உனக்கு கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும், கவலைப்படாதேன்னு சொன்னாராம். இப்போ அந்த உடனே நான் இங்கே பண்ணிடுறேன் அப்படின்னாராம் சாது. அப்படி சொன்னாராம், அது கூடாது, வீட்டுக்கு போ, மனைவி கூட சேர்ந்து இந்த பூஜையை பண்ணு அப்படின்னு சொன்னா. ஆனால் விசேஷமாக வந்து மனைவி கூட சேர்ந்து எதுக்காக சொன்னான்னு சொன்னா, தர்மத்துல மனைவியோடைய ஈடுபாடும் கூட ரொம்ப முக்கியமானது. மனைவி கணவனுடைய 2 பேரும் கூட ஜாயாச்ச பதிஷ்ட தம்பதி, தம்பதியா ஒரு விரதத்தை ஒரு தர்மத்தை ஆச்சரணை பண்ணும். ஜாயாச்ச சில சமயங்கள்ல வரும், ஜாயானா மனைவி, பத்தினா கணவன், இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் இஸ் ஈக்குவல் டு தம்பதி. அதனால ஒரு ஆள் கிடையாது, தம்பதியா வாங்கினா நம்ம மட்டும் போறது இல்லை, 2 பேரும் சேர்ந்து வாங்குவோம்னு அர்த்தம். தர்மத்தை பண்ணும்போது அதை அவளை விட்டுட்டு பண்ணணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, மனசுல இருக்கா அப்படி இப்படி அந்த கதையில சொல்லக்கூடாது. அது சில சமயத்துல இருக்கும், சுவாமி எப்போதும் என் மனசுல தான் இருக்கா, அதெல்லாம் கூட அது சரி இருக்கட்டும், பரவாயில்ல.
அது இருக்கணும். அப்படியா? சில சமயத்தில் எப்பயோ எங்கேயோ போகும்போது இதாகிட்டுன்னு சொன்னால் அப்போ மனசில் நினச்சிக்கோ, அப்போ கூட ஒத்துக்க மாட்டேன், புடவையை போத்திட்டு தான் குளிக்கணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும். சரியா? அது கூட ஒத்துக்கிறதுக்கு இல்லை, அது கலியுகத்தில் ஒத்துக்கவே முடியாது. அதனால விசேஷமாக 2 பேரும் சேர்ந்து தர்மத்தை காரியத்தை பண்ணுறது அளவுக்கு விசேஷமாக பண்ணணும். அதுக்கு தான் இந்த ராஜாவும் சொன்னாரா, நீ வீட்டுக்கு போ, உன்னுடைய மனைவி கூட சேர்ந்து இந்த பூஜையை பண்ணு, அப்போ சம்பூர்ண பலன் கிடைக்கும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொன்னாரா. மறுநாள் காத்தால 2 பேரும் பூஜை பண்ணுறது சங்கல்பம் பண்ணா. அந்த சமயத்தில் மனக்குழப்பமாகி அவள் 2 பேரும் என்ன பண்ணா, பூஜையிலேருந்து எழுந்துட்டாரா. அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் பூஜையிலேருந்து எழுந்துட்டான். அப்புறம் பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு கலாவதி நாமகரணம் பண்ணா. நாமகரணம் ஆன பிறகு பூஜை சொல்கிறாங்க, லீலாவதி என்னங்க ஒரு பூஜை பண்ணணுமே வேண்டின்னு இருக்கோமே, அப்புறம் பண்ணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்படி 16 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு விவாக மகோத்சவம், விவாகம் நடந்தது, கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பூஜையை பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாளாம், லீலாவதி அது ஒரு பூஜை பெண்டிங் இருக்குது, சத்தியநாராயண பூஜை, அதை பண்ணி முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறாளாம். இந்த சாது சொல்கிறான்னா, சத்தியநாராயண பூஜையா எப்போ யார் பண்ணணும்னு கேட்குறானா. இல்லை நம்ம தான் பண்ணணும் வேண்டிகிட்டு இருக்கோமே, அதாவது தெய்வ குற்றம் ஆயிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சாது சொல்கிறானா, சத்தியநாராயண பூஜையை பண்ணலேன்னு சொன்னால் தெய்வ குற்றம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுல யாரோ மூட நம்பிக்கை சொல்லியிருக்கா. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்த்துட்டு தானே இருக்க, இத்தனை வருஷமாக பண்ணாமல் தானே இருக்கும், நமக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுனேன், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாம் பண்ண, இது தெய்வம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டாங்க. 40 வாட்டி இல்லை, 40 வாட்டி வேண்டாம், 4 வாட்டி போதும். எங்கேயாவது ஒருத்தர் போகிறோம், ஒன்று என்ன பண்ணுறா, ஆசீர்வாதம் பண்ணுறா, சுபுத்திரவதி பவன் இல்லை ஆயுஷ்மான் பவன் இவன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு 4 நாள்ல நல்ல செய்தி வந்துடுது. உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறது, ஆச்சார் நீங்கள் சொல்லிதான் இப்படி ஆச்சு அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னா சரி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஏதோ ஒன்று, இந்த மாதிரி 4 வாட்டி இவன் சொன்னது நடந்துருத்துன்னு சொன்னால் அவன் பிரயத்தனப்பட்டுருப்பான், பாவம் ரொம்ப காலமாக பிரயத்தனப்பட்டு இருப்பான். அப்படின்னா அது 4 வாட்டி சொன்னோன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இது கோயில் மடத்துக்கு அப்புறம் போல முதல்ல என்ன பார்த்துருவேங்க ஃபஸ்ட்டு, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டான். நான் இல்லை ஏன் நான் கொடுத்தேன், நானே எல்லாம். எப்பொழுதும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் கூட இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் கூட ஒரு கருவி, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. மகாபாரத யுத்தத்தை நடத்துற நிமித்த மாத்திரம், நீ எதுவும் இல்லை, நிமித்த மாத்திரம், வெறும் கருவி மட்டும்தான். அந்த ஒரு புத்தி எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க கூட என்ன சொன்னா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, சம்பத்தை பண்ண, குழந்தைய பத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இதுல கடவுள் எங்கே வந்தாருன்னு கேட்டான். அப்போ அந்த புத்தி என்ன ஆச்சுன்னு சொன்னா, அகம் பாவத்தினால தேவதைகள் சாபம் கொடுத்தா, சாபத்தினால எதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனசுக்குள்ள அகம் வரும்போது, நான் பண்றேன்ற புத்தி வரும்போது இந்த மாதிரி கதைகள்லாம் நினைச்சிக்கணும். ஓ இப்படியெல்லாம் ஆயிருக்கு, அகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் ஒன்றும் பண்ணல, எல்லா கிருஷ்ண பரமாத்மா ராமசுவாமி ராமனுடைய அனுகிரகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். எல்லாமே பாருங்க, இன்னைக்கு எங்கேயோ வந்தது அந்த ஹரிநாம ஸ்மரணை பண்ற பாக்கியம் இன்னைக்கு என் மூலமாக கிடைச்சது, எனக்கு கிடைச்சது, உங்க மூலமாக எனக்கு கிடைச்சது, என் மூலமாக உங்களுக்கு கிடைச்சது. நம்ம எல்லாம் சும்மா, ஆனால் உள்ள பண்ணிட்டு இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. ஏன் அதனால விசேஷமாக இவன் சொல்லும்போது அப்போ சரின்னு சொல்லி விட்டுட்டா, அதுக்கப்புறம் தேவதைகள் சாபத்தினால ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில் இந்த பூஜையை பண்ணி சுவாமியோட அனுகிரகத்தினால அவளுக்கு நல்லது நடந்துன்ற கதை. இன்னும் பிரசாதத்தை திரஸ்காரம் பண்ணவே கூடாது. பிரசாதம்ன்ற சப்தம் அப்படின்னு சொன்னான்னு பிரசன்னமானது, அதனால நம்ம சாட்சி பூதமாக இருக்கிறது. நமக்கு ஒரு பூஜை பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நமக்கு பிரசாதம் கிடைச்சா சம்பூர்ணம்னு அர்த்தம். பிரசாதம் கிடைக்கலைன்னா ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கு. அதனால அந்த அப்படிப்பட்ட பிரசாதத்தை ஏதோ ஒரு பாவனையினால, காம குரோதத்தினாலேயோ அவன் மேலே ஆக இப்படியெல்லாம் பண்ணி அந்த பிரசாதத்தை பிரசாதம் சொல்லி கொடுத்தா அதை எந்த காலத்திலையுமே எந்த நேரத்திலையும் அவமானப்படுத்தக்கூடாது. எப்பேற்பட்ட விருத்தம் இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் ஏகாதசி, ஓகேவா? இது எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த கோவிலுக்கு போயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாத்திர மாச விரதமாக இருந்தாலும் சரி, பிரசாதம் கொடுத்தான்னு சொன்னால் அதை கண்டிப்பாக ஸ்வீகாரம் பண்ணுறது, ஹரிசமர்ப்பித்த பிரசாதத்தை. அதனால சுவாமியோடைய பிரசாதத்தை ஒரு ராஜா வேண்டான்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா
துக்கத்தை அனுபவிச்சுட்டு ஏன் எதுக்குன்னு தெரியாமல் காட்டில் சுற்றிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துதான், ஞானோதயம் ஆச்சான். நான் பிரசாதத்தை வந்து அவமானப்படுத்திட்டேன், அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம் சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து கோபாலர்களை போய் பார்த்து அவர்கிட்ட சொல்லி பூஜை பண்ணி சுவாமியோட அனுகிரகத்தினால அவனுக்கு பிரசாதம் திரும்ப கிடைச்சதுன்ற கதைகளை வந்து ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறேன். நான் சத்யநாராயண கதையை பார்த்தா ஒரு 3 மணி நேரம் சொல்லணும்னா ரொம்ப சுலபம். 3 மணி நேரம் சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் 15 நிமிஷத்தை சொல்கிறது மகா கஷ்டம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதனால் விசேஷமாக வந்து இந்த சமயத்தில் சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே க்ஷேத்திரத்தில் க்ஷேத்திர சுவாமி கோபாலகிருஷ்ணா, அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஆகவேண்டிருக்கக்கூடிய மகா புண்ணிய க்ஷேத்திரத்தில் எல்லாருக்கும் கூட அந்த இதனால் வந்து பாட்டி வந்து நிறைய ஆரோக்கியத்தோடும் ஆயுஷ்யம் அவருக்கு சம்பூர்ணமாக இருக்கணும். இன்னும் அவர் மூலமாக நிறைய ஸ்ரீனிவாச கல்யாணம் இந்த மாதிரி ஹரிநாம ஸ்மரணை இவ்வளோ பேர் ஒரு ஒன்னா சேர்க்கறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இவ்வளோ பேர் இத்தனை பேர் ஒருத்தவங்க அபிமானத்தில் வந்திருக்கான்னு சொன்னால் அதுக்கு வந்து விசேஷமான தெய்வ சக்தி வேணும். அந்த வாக்கில் வந்து ஒரு தெய்வ சக்தி அம்மா இருக்கு, கோதாவரி மாயா உங்களுக்கு இருக்கு. அதனால தான் நம்ம எல்லாரும் கூட இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். என்னுடைய அபிமானத்தினாலையும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் இங்கே எல்லாருக்கும் கூட நல்லது நடக்கட்டும். அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற அபீஷ்டம் சித்தியாகி ஆரோக்கியபூர்ண ஆயுஷத்தை அந்த சத்யநாராயண அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிரசன்ன காலத்தில் சுவாமி நாராயணனை அந்தரியாமையாக இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வந்து விசேஷமாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிருக்கோம். ஸ்ரீகிருஷ்ண ஓம் நமோ நாராயணாய ஓம் ஓம் பரமாத்மே நமः ஓம் தச்சயோராவணீமஹே தாதும் யஜ்ஞாய தாதும் யஜ்ஞபதயே தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனः ஸ்வஸ்திர் மானுஷேभ्यः ஊர்த்வம் ஜிகாமே
ओम शतमानं भवतु शताय पुरुषशतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये ओम मंगलेन ओम दत्ता यादा संपरे तथा கோயில் சார்பாக கோதாவரி மலை மக்களுக்கு மரியாதை. பட்டாபிராம கோயில் சார்பாக ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தயவு செய்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரணும். டீச்சருக்கு மரியாதை பண்ணணும். எல்லாரையும் அங்கே கையில எல்லாரையும் கொடுறீங்க அக்கா. கேட்டு கொடுத்து மாமா தெரியுதா? இதுவா வெங்கடேச கல்யாண பஜனா மண்டலி சார்பாக கோதாவரி பாய் எல்லாரும் தயவு செய்து உட்காருங்க ப்ளீஸ். உட்கார்ந்தாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும். தட்டை எடுத்துருங்க. கலகு அவர் கபடி
மாமி இந்தாங்க ಕೊಟ್ಟ ನಾನು ನಿಮಗೆ